ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது முத்துக்குமரனை வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு வெகுவாக பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி பாராட்டின விஷயங்கள் இந்த பிக் பாஸ் சைட்டில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த கண்டஸ்டண்ட்டையும் பாராட்டினதாக சரித்திரமே இல்லை. ஒருத்தர் முத்துக்குமரன், ரெண்டாவது தீபக், இவங்க 2 பேர் மட்டும் செமையாக வந்து பாராட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்து 60 நாள் கழித்து ஒரு விஷயம் பண்ணதுக்கு வந்துட்டு பாராட்டுகள் கொடுத்தார். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாரும் வாங்கலைன்றதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். இவங்களாம் வாங்கியிருக்காங்க, தனியாக வந்துட்டு இவங்களை வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார் அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு சம்பவம் சூப்பராக நடக்குது. இந்த காலையில் ஒரு மேட்டர் நடந்திருக்கும், நம்ம ப்ரொமோவில் கூட பார்த்துருப்போம். ரஞ்சித் சார் அண்டு சௌந்தர்யா 2 பேருமே வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து முத்துக்குமரன் கேள்வி கேட்குறாரு. செம்ம மாதம் இருந்துச்சு. என்னென்னா, முத்துக்குமரன் முதல்ல நீங்கள் எல்லோரும் ரஞ்சித்தை தான் ஓகேன்னு சொன்னீங்க இல்லையா? நான் கேட்கும்போது எதுக்கு மாற்றி சொன்னீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே லேபர்ஸ் டீம் சந்தோஷமாயிடுச்சு. பிக் பாஸே வந்து கலாய்க்கிறாரு, செம்மையாக மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி ஒரே என்ஜாய்மெண்ட். முத்துக்குமரன் டப்புன்னு ஒரு அடி அடித்தார். காரணம், உழைப்பாளிகள் அவருடைய திறமையை, யார் ரஞ்சித் திறமையை எடுத்து சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிடுச்சு பாஸ், அவருக்கு அங்கே இருக்கிறது தான் வந்து சரின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான்ட்டார். இந்த பக்கம் மேனேஜர்ஸ் டீம்லாம் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மூக்கு உடஞ்சமாயிடுச்சு. அதுக்கப்புறமும் விடலை. நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன் பாஸ், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் இதையும் சொல்லிக்கிறேன். மார்னிங் அருண் கொஞ்சம் தாமதமாக தான் எந்திரிச்சார். மற்ற உழைப்பாளிகளோடு ஒப்பிடும்போது லேட்டாக எந்திரிச்சது அவர் நிறைய வேலை பார்த்தாருன்னு சொல்கிறது நிச்சயமாக வந்து ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி முத்து இன்னொன்று சொல்கிறார் பாஸ், இன்னொன்று சொல்லிக்கிறேன். மார்னிங் அருண் கொஞ்சம் தாமதமாக தான் எந்திரிச்சார். மற்ற உழைப்பாளிகளோடு ஒப்பிடும்போது லேட்டாக எந்திரிச்சது அவர் நிறைய வேலை பார்த்தாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக ஒத்துக்கவே முடியாது. காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சது அன்ஷிதா மட்டும்தான். அவங்க தான் எல்லாருக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த சைக்கிளை ஒரே ஆளாக அழுத்துனாங்க. ரஞ்சித் அண்ணா குளிப்பதுக்கு மட்டும்தான் வந்தார். அவரையும் வந்து மேனேஜர் ஜெஃப்ரி வந்துட்டு அவர் கையிலேருந்து அதை பிடிங்கிட்டு இன்னொருத்தரை வந்து உட்கார வச்சிட்டார். ஸோ இன்றைக்கி காலையில் நிறைய உழைச்சது அன்ஷிதா என்பதை பார்க்காம பாதியிலே வந்து உழைப்பாளிகள் பேசுகிறத தவிர்க்கணுன்றதை இங்கே நான் வந்துட்டு வேண்டுகோளாக வைக்கிறேன்ட்ட வந்து சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. பிக் பாஸ் வந்து அப்படியே பார்த்தார். ஏன்பா, உன்னை நான் வந்து ஒரு காரணம் தான் கேட்டேன், அந்த காரணத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு டப்புன்னு வந்து உழைப்பாளிகளையும் போட்டு குத்த பற்றியா நீ பயங்கரமாக ஆள் சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரன் வார்த்தை பிரயோகம் புத்திசாலித்தனமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் லேபர்ஸ் டீம்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் பயங்கரமாக இருந்துச்சு. முத்துக்குமரன் செம்ம ஹாப்பி, ரொம்ப நன்றி பாஸ் அப்படின்னு சொன்னது செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஏன்னா அந்த தமிழில் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து எடுத்து வச்சு அவங்க பண்ணுற அந்த அட்டுவத்தையும் எடுத்து வச்சார் பாருங்க, சூப்பராக இருந்தது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் பிக் பாஸ் கிட்ட வாங்கின அந்த வெகுமதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.